சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியரும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சங்கீதா மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் மாலை வணக்கம் மற்றும் இனிய ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த களத்தை அளித்த பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைவருக்கும் இந்த தளத்தில் இருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் அனைவருக்கும். இன்றைய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கேட்ட உடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்பமாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்பமாக வாழ்வது எப்படி அப்படின்னுட்டு அந்த தலைப்பிலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாம எப்படி சந்தோஷமா நம்மளை வச்சுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய தலைப்பு. இன்பம் அப்படின்னாலே என்ன, நிறைய பேர் சொல்லலாம் இல்லைங்களா? மகிழ்ச்சி. அதுக்கு ஆப்போசிட் வந்து துன்பமும் சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ இன்பம் என்பது எங்க இருக்கு? துன்பத்தில் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? துன்பத்தை களைந்தால் இன்பத்தை நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லலாங்களா? அப்போ இன்பம் அப்படின்றது இன்னொன்னு நமக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்பம் வந்து ஒருத்தருக்குள்ளேயும் இருக்கு. மகிழ்ச்சி என்பது பிறரிடம் கிடையாது, நம்மிடம் நமக்குள்ள இருப்பதுதான் மகிழ்ச்சி. ஓகேங்களா? அப்போ இன்பமாக வாழ்வது எப்படி அப்படின்னுட்டு நிறைய ஆர்வலர்கள் வந்து பேசியிருக்காங்க, கவிஞர்கள் நிறைய பேசியிருக்காங்க, நிறைய சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய வந்து தெரிஞ்சவங்க நிறைய இன்பமாக வாழ்வது, இன்பமாக வாழ்ந்து காட்டிட்டு போறாங்க இல்லைங்களா? அவங்க வந்து நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க இன்பமாக வாழ்வது எப்படின்ட்டு. சரி, ஓகே, அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்க எப்படிங்க இன்பமாக வாழ்வது அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்கலாம். கண்டிப்பாங்க, அவங்க ஃபாலோ பண்ண டெக்னிக்ஸ்ல வந்துட்டு நமக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை பயிற்சியை பண்ணி நம்ம இன்பமாக வாழலாம். அது ஒரு பயிற்சி கிடையாது, சிம்பிள் டெக்னிக்ஸ் தான். ஸோ அதை வச்சு நாம வந்து இன்பமாக வாழலாம். இப்போ நம்ம அந்த வழியில நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இறைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க இறைவன் அப்படின்னு யாருங்க இருக்காங்க? இறைவனா ஆக்கிக்கிட்டாங்க. சித்தர் அப்படின்றவங்க யாரு? சித்தி அடைஞ்சுக்கிட்டாங்க இல்லைங்களா? அப்ப அவரவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒவ்வொருத்தருடைய அந்த உணர்வு, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மகிழ்ச்சி, இன்பமயமானது அப்படின்னு சொல்றோம். அப்போ உள்ளுணர்வை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உணர்ச்சிகளிலிருந்து பிறப்பதுதான் இன்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ நம்ம உணர்ச்சிகளை எப்படி வச்சுக்கணும்? இன்பமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம உணர்ச்சிகள் நமக்கு பிரதிபலிக்கிறது. நம்ம உணர்ச்சிகள் வந்து நம்ம துன்பமா இருந்தோம் அப்படின்னா அது துன்பம் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ உணர்ச்சிகள் வெளிப்பாடுதான் என்ன சொல்றோம்? இன்பம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதையும் நானும் உணர்ந்து பார்த்தேன். அப்ப இன்பம் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு நம்ம வெளியில தேடிக்கிட்டே இருப்போம். மகிழ்ச்சி எங்க இருக்கு? இன்னொரு பேர் சொல்லலாம் இன்பத்துக்கு மகிழ்ச்சி, இன்னொரு பேர் மகிழ்ச்சின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ மகிழ்ச்சி எங்க இருக்கு, இன்பம் எங்க இருக்கு அப்படின்னா நமக்குள்ளதான் இருக்கு. வேற வெளியில எல்லாம் எங்கேயுமே நம்ம தேட தேவையில்லை. சரிங்களா? எனக்கு இங்க போனா மகிழ்ச்சி, இங்க போனா இன்பம், இதை செய்தால் இன்பம் அப்படின்னு நாம நினைச்சிருப்போம். ஆனா இது எதுவுமே கிடையாதுங்க. இன்பமாக வாழ்வது சிம்பிள். நமக்குள்ள நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்பமாக மாட்டோம். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, புத்தர் சொல்லியிருக்காரு. புத்தருடைய கருத்து நாம இப்ப எடுத்துக்கலாம். அவர் அழகா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இன்பத்துக்கு ஆப்போசிட் என்னது? துன்பம் இல்லைங்களா? அப்ப துன்பத்தை களைந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? இன்பம் கிடைக்கும். இன்பம் துன்பம் ரெண்டுமே வந்து கிடையாது. இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. இன்னொரு இது நம்ம பேசும் பொழுது நமக்குள்ள இருப்பது என்ன அப்படின்னா இன்பம் மட்டும்தான். நமக்கு துன்பமும் கிடையாது, இன்பமும் கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே நிலை. இதை ரெண்டும் எப்படி சமநிலையா பார்ப்பது அப்படின்றதுதான் நமக்கு முக்கியம். சரிங்களா? அப்போ துன்பம் வந்துருச்சே அப்படின்னு உணர்ந்து போகாம இன்பமா ரொம்ப இன்பத்துல இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருக்கும்போது அதை ஓவரா நம்ம எக்ஸாகரேட் பண்ணி ரொம்ப சந்தோஷத்துல இருப்போம். அதே மாதிரி துன்பம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிடும்.
அப்படியெல்லாம் இருக்காம ரெண்டும் எப்படி சமநிலையா பார்ப்பது, அதுதாங்க இன்பம். இப்போ துன்பத்தையும் இன்பத்தையும் எதையுமே இது துன்பம் இது இன்பம்னு பிரிச்சு பார்க்காம ரெண்டுக்கும் சமநிலையா பார்ப்பதுதான் இன்பம். சரிங்களா? அதுதான் இங்க நான் டெபினிஷன் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, நிறைய பேருடையதை நான் எடுத்துக்கிட்டு சொல்றேன். இன்பம் அப்படின்றது ஒண்ணும் கிடையாதுங்க, எல்லாத்தையும் கடந்தது. சரிங்களா? எதுவுமே கிடையாது. பிரசன்ட்ல யார் வாழ்றாங்களோ அவங்க இன்பமாக இருக்கலாங்க. ஏன் நம்ம இன்பமா இருக்கிறது இல்ல, மகிழ்ச்சியா இருக்கிறது இல்ல இந்த காலகட்டத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு பற்றுதல் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் புத்தர் சொன்னார். நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, என்ன சொல்றாரு, டிசைர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அப்ப அந்த சஃபரிங்கான விளக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், அந்த ரூட் காசை கண்டுபிடிச்சுதான் மகிழ்ச்சியா எப்படி வாழ்வது அப்படின்றத அப்படின்றதான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு புத்தர் சொல்லியிருக்காரு அந்த டெக்னிக். அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, துன்பத்துக்கு அறிகுறி எதுன்னு சொல்றாங்க, பேராசை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பேராசைப்படுதல், ஆசைப்படுறது தான் எல்லாத்துக்கும் காரணம். அதை பற்றுதல் அப்படின்னு சொல்லலாம். ஆசை அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணுக்கு ஆசைப்படுறோம், ஒரு விஷயத்துக்கு இப்ப ஆசைப்படுறோம். இப்போ சின்ன வயசுல இருக்கவங்க குழந்தைங்க எதுக்கு ஆசைப்படுவாங்க, சாக்லேட்ஸ் வேணும் அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க. ரொம்ப ஸ்வீட்ஸ் விரும்புவாங்க, ஸோ அதுக்கு ஆசைப்படுவாங்க. பெரியவங்கள ஆன அப்புறம் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய விஷயங்கள் மேல இதை வாங்கணும் அதை வாங்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இந்த வீடு கட்டணும், அப்புறமா நிறைய கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைகள் ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஒரு ஆசையில இருந்து இன்னொரு ஆசை பிறந்து கொண்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், ஆசையை ஒழித்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்பமாக வாழணும் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா நம்மளுடைய புத்தர் சொல்லியிருக்காரு. சரி, புத்தர் சொல்லியிருக்காரு, அது நாம ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க. உட்கார்ந்து இது செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. நிறைய பேர் இந்த உலகத்துல துன்பப்படுறாங்க. அதுக்கு காரணம் இன்பம் இல்லாம இருப்பதுதான். அதனாலதான் இந்த தலைப்பை நான் சூஸ் பண்ணேன், இன்பமாக வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். இப்படி புத்தர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அப்போ புத்தர் சொன்னாரு, அதை நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். நம்ம உட்காந்து ஏன் டிசைர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் சஃபரிங் சொல்லிட்டு புத்தர் சொன்னாரு. திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இன்பத்தை தேடிட்டே போறவன் என்ன சொல்றான், இன்பம் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு உலகெல்லாம் தேடிட்டு இருப்பானா. அந்த மாதிரி தேடாம இன்பத்தம் நம்ம கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துன்பத்தை களைபவன் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்பமாக இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் நம்ம திருக்குறள்ல திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, இன்பம் என்பது வெளியில தேட தேவையில்லை, உலகெங்கும் தேட தேவையில்லை, நமக்குள்ள இருக்கு. அந்த துன்பத்தை களைத்து அந்த இன்பத்தை தேடுதல் தான் அதாவது சமநிலையாய் பார்ப்பது, அதுவும் சொல்லியிருக்காரு. அதான் இயல்பென்பான், இயல்பாக இருப்பானா. இன்பம் இது துன்பம் இது என்று பார்க்காமல் சரிசமமாக இன்பத்தையும் துன்பத்தையும் பார்ப்பவன் தான் என்ன சொல்றாங்க, இன்பமாக இருப்பான். அவனுக்கு எதுவுமே இன்பம் எதுவும் துன்பம் அப்படின்லாம் கிடையாது. அப்ப அவன் என்ன பண்றான், சமநிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுதான் இங்க பேரின்பம், அதுதான் இன்பம். சரி, இத நம்ம சொல்லிட்டோம். அப்ப இன்பம்னா என்னங்க அப்படின்னு கேட்டா, பிறந்துட்டோம், பிறப்பு இருக்கு, பிறந்தால் என்ன இருக்கும், அடுத்து வாழ்றோம், அதுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை, அடுத்து என்ன இருக்கு, இறப்பு இருக்கு. இது 3 இருக்கு இல்லைங்களா. நம்ம எதுக்கு பயந்துகிட்டே இருக்கோம், மரணத்துக்கு தான் பயந்துட்டு இருக்கோம். அப்போ யாராவது மரணத்துக்கு பயப்படாம இருப்போமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப அந்த மரணத்துல இருந்து விடுபடுவது எப்படி, ஓகேங்களா. அந்த மரணத்தை கூட சரிசமமாக பார்ப்பவன், பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு வாழ்க்கை, இது எல்லாத்தையும் சரிசமமாக பார்ப்பவன் தான் இன்பமாக வாழ்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. பிறப்பு என்பது நிச்சயம். சில விஷயங்களை நம்ம நிச்சயங்களை நம்ம அதை ஆராய்ந்து பார்த்து அதையெல்லாம் செய்யணும். அதை நம்ம எடுத்து மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறப்பு இருக்கு, கண்டிப்பா அதுதான் நம்ம புத்தர் சொல்லியிருக்காரு. நான் இன்னைக்கு புத்தர் சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா பிரசன்ட்ல வாழ்ந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்தர் தாங்க. முன்னாடி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லாருமே இன்பத்தை தேடிதான் போயிருக்காங்க. அப்போ என்ன, இன்பத்தை தேடி யாரெல்லாம் போறாங்களோ அவங்க துன்பத்துல இருந்திருப்பாங்க. அதனாலதான் அது எப்படி அந்த துன்பத்தை களைத்து எப்படி இன்பம் அடைவது அப்படின்றத தேடி தேடி போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு இது கிடைக்குது, தாட் கிடைக்குது. அந்த துன்பத்துல இருந்து விடுபட்டு என்ன ஆகுதுன்னா இன்பத்துக்கு போயிடுறாங்க.
அப்பதான் அவன் சரிசமமாக பார்க்கிறான். அப்ப துன்பத்தை கூட என்ன பண்றான்னா சரிசமமாக பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இன்பமயமாக வாழ்கிறார். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் நம்மளுடைய இறைவன். இறைவன் எல்லாருக்கும் துன்பம் இருக்கு. அந்த துன்பத்தை களைவது எப்படி, அதை எடுத்துக்கொள்வது எப்படி, அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்பத்தை அடைய முடியும். ஸோ இன்பத்தை யாருமே ஈஸியா அடைய முடியாதுங்க. அதை பயிற்சி பண்ணணும். நம்மளுடைய ஆழ்வார்களும் சரி, நம்மளுடைய இறைநிலையை எடுத்துக்கலாம். எல்லாருமே இந்து மதத்தை மட்டும் நான் சொல்ல கிடையாது, எல்லா மதங்கள்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இன்பமாக வாழ்வதுதான். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, கடைசியா என்னது, இத இன்பம் அப்படின்றது எல்லா மதம் ஜாதி எல்லாத்தையும் கடந்தது இல்லைங்களா. இன்பமாக வாழ்வதுதான் எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். நாம மனுஷங்களே நாம என்ன பண்றோம், எப்படிதான் ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா அதுல இருந்து விடுபடுறது எப்படின்ட்டு அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். அதுல இருந்து விடுபட்டு எப்படி நம்ம சந்தோஷமா வாழ்றது அப்படின்னு கடைசி வரைக்கும் நாம ஆனா அதையே தேடிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப என்னன்னா அதுக்கு ஒரு பயிற்சியும் நாம பண்றது கிடையாது இல்லைங்களா. அப்ப என்னது பயிற்சிகள் எல்லாம் பண்றதுதான் இந்த குருமார்கள் நமக்கு இறை தத்துவங்கள் நமக்கு சொல்லியிருக்குங்க. அப்போ இந்த இறை தத்துவத்துக்கு நான் ஏன் போறேன் அப்படின்னா, இங்க இறைவன் அப்படின்றவங்க யாருமே கிடையாது. இறை நிலையை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் இன்பமாக இருப்பவர்கள் தான் அந்த இறைநிலையை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்பத்தையும் துன்பத்தையும் யார் ஒருவர் சரிசமமாக பார்த்து அதை தாண்டி வாழ்கிறார்களோ, இறைநிலையோட வாழ்கிறார்களோ, அவர்கள் தான் என்ன சொல்றாங்கன்னா இன்பமாக வாழ்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சரிங்க. இப்ப நாம ஒரு மனிதனா பிறந்துட்டோம். துன்பம் இல்லாம இருக்க முடியுமா? இன்பத்தை தான் துன்பத்தை யாராவது நாம நேசிக்கிறோமா? கிடையாது. இன்பம் தான் வேணும் இல்லைங்களா. அதை தேடிதான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுறோம், துன்பத்தை ஐயோ வந்துருச்சேன்ட்டு அந்த இன்பத்தை மறந்துடுறோம். இப்பதான் அப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப அதை துன்பத்துக்கு பின்னாடிதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இன்பமாகவே வாழ்வது கிடையாது. நிறைய பொய், நிறைய கல்லாமை, கொல்லாமை, களவு, திருட்டு, அப்புறமா பாத்தீங்கன்னா போதைக்கு அடிமை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னா இது எல்லாம் துன்பத்தினாலதாங்க ஏற்பட்டது. இதெல்லாம் போய் அடிக்ட் ஆக தான் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இன்பத்தை மறந்துடுறோம். இன்பம் அப்படின்றது ஒருத்தங்களுக்கு குடிகாரனுக்கு குடிப்பது இன்பம், சரிங்களா, திருடுறவங்களுக்கு திருடுவது இன்பம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அதையும் தாண்டி ஒரு இன்பம் இருக்கு, இதெல்லாம் ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அதையெல்லாம் அவங்க எடுத்துக்கிறது இல்லை. அப்போ அது அவங்களுக்கு இன்பமா தெரிகிறது. அந்த நேரத்தில் தான் அதான் இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் அந்த இன்பம் அவங்களுக்கு நிலைச்சிருக்குமான்னா அது துன்பத்துலதான் போய் முடியும் இல்லைங்களா. அதுக்குதான் புத்தர் சொல்லியிருக்காரு, நல்ல எண்ணம் இருக்கணும். அதாவது ரைட் தாட், ரைட் ஆக்ஷன் அண்ட் 3 கொள்கைகள் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ரைட் ஸ்பீச், ரைட் தாட், அப்புறம் ரைட் ஆக்ஷன். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த 3 நிலையை நாம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா இன்பத்தை அடைய முடியுங்க. அவர் சொன்ன அதே இதுதான். எல்லாரும் நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இன்பத்தை நாம எப்படி அடையலாம்னா இதை 3 பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 3 நம்ம பண்ணும்போது, நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நாம அதை ஃபாலோ பண்ணி நம்ம இன்பத்தை மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழலாம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நாம எண்ணத்தை நல்லதாக மாற்றணும். பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம அந்த நல்ல எண்ணத்தோட பேசணும். புரியுதுங்களா? நமக்குள்ள நல்ல எண்ணங்கள் வளர்க்கும் பொழுதுதான் நம்ம எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான் வெளியில திருப்பி நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம இன்பமாக நம்ம பாசிட்டிவா எண்ணத்தை வைக்கும் பொழுதுதான் நமக்கு திருப்பியும் நமக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும் வெளியில இருந்து. சரிங்களா? அப்போ நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் என்ன ஆகுவாங்க அப்படின்னா நல்ல எண்ணத்தோட இருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும், நம்மளை நல்ல எண்ணத்தோட நம்ம வச்சுக்கணும். அடுத்தது நல்ல வார்த்தைகள் அளந்து பேசணும். வார்த்தைகள் பேசும்போது நல்ல வார்த்தைகளாக பேச வேண்டும். அடுத்தவர்களை குறை கூறும் வரை, அப்புறமா அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அப்ப என்ன சொல்றாரு, நல்ல வார்த்தைகள், நல்ல மொழி பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த 3 முக்கியமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்பமாக வாழ்வது எப்படி அப்படின்றதுக்கு நான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இந்த 3 நான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நல்ல எண்ணத்தோட வாழணும், அப்புறம் நல்ல வார்த்தைகளை பேசணும். அனைவரிடமும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நல்ல எண்ணத்தோடவே நடந்து கொள்ள வேண்டும். பாசிட்டிவான வார்த்தைகளை பேசணும். யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நாமளும் ஹர்ட் ஆகக்கூடாது. சரிங்களா?
அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம வந்து அளந்து எந்த வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நம்ம பேசாம மௌனம் இருக்கிறது கடை. அப்படி நாம வந்து நெகட்டிவா பேச்சு வருது, நெகட்டிவ் எண்ணங்கள் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேசாம இருந்துக்கலாம், எண்ணங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். இதையும் பண்ணலாம். மூணாவது என்ன சொன்ன, எண்ணங்கள், அதுக்கப்புறம் ஸ்பீச், ரைட் தாட், ரைட் ஆக்ஷன். நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் நல்லதாகவே அமைச்சுக்கணும். அப்போ நமக்கு செய்யக்கூடிய செயல்களை தான் கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்பதான் எல்லா இதுவும் சொல்லிட்டு வரும். கர்மான்ட்டு எல்லாமே கர்மாவை வைத்து தான் நம்ம என்ன பண்றோம், செயல்களை வைத்து தான் எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. புத்தரும் பாருங்க அந்த கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவர் செயல் அப்படின்ற பேர்ல சொல்லியிருக்காரு. நாம வந்து நிறைய இதுல வந்து சொல்லியிருக்கோம். புத்தர் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் நான் புத்தரை எடுத்துட்டேன் அப்படின்னா, எல்லா மதத்தையும் கடந்தவர் இல்லைங்களா, ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து இறைநிலையை அடைந்தவர். அதனால அவர்தான் இன்பமாக வாழ்வது எப்படின்னு இந்த காலகட்டத்துக்கு நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. காலகட்டத்துல புத்தர் தான் கடைசியாக நமக்கு வந்துட்டு இறைநிலையை அடைந்த தத்துவங்களை நிறைய அவர் ஃபாலோ பண்ணி இறைநிலையை அடைந்து இன்பமாக வாழ்ந்து காட்டியவர் அப்படின்னு சொன்னா அது நம்ம புத்தர் தான். அதுக்கு முன்னாடி சரிங்க, நிறைய பேர் இன்பமாக எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம செயல்கள் பத்தி பேசிக்கணும். கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்றாரு, கர்மா அஃபெக்ட்ஸ் வந்து பர்சன். ஓகேங்களா? அப்போ ஒரு கர்மா, ஒரு செயலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்மளை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்றாரு. அது துன்பத்தை நமக்கு விளைவிக்குது. அப்ப அந்த செயல்களை நாம நல்ல செயல்களாக, நற்செயல்களாக மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, நம்ம எப்பயுமே இன்பமா இருக்கலாமா, நமக்கு துன்பம் வராதா? அப்ப நாம என்ன பண்ணணும், நம்மளுடைய செயல்களையும் நல்லதாக மாத்திக்கணும். அதுதான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, கிருஷ்ண பரமாத்மா. அதாவது என்ன சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, எல்லாமே இந்த புத்தருடைய எல்லா ஸ்பீச்சுமே வந்து கிருஷ்ணரும் ஃபாலோ பண்ணியிருக்காருங்க. அவருடைய அந்த பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இன்பத்தை பத்தினதுதான். எல்லாத்தையும் வந்து இதை செய்யாத, அதை பண்ணாத அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, அதையெல்லாம் வந்து உனக்கு இவர் சொல்றாரு, அர்ஜுனன் வந்து எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு, துன்பமா இருக்கு, இவங்களை இப்படி பண்ணக்கூடாது, அவங்களும் அப்படி பண்ணக்கூடாது, இது ரைட்டு இது ராங்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது எல்லாம் கடந்து கிருஷ்ணர் பேசுவார் பாருங்க. நீ ஒன்னும் பண்ண கிடையாது, சரியா? எந்த செயலும் நீ பண்ண கிடையாது. அது எல்லாமே எப்படி அங்க இருந்து நான் வந்து உனக்கு அதை பண்ண வைக்கிறேன், நீ அதுல இருந்து அந்த ஆத்மாவானது அது உனக்கு அந்த நல்லது எது அப்படின்னு ஆராய்ஞ்சுப்பார். அதை தான் நீ செஞ்சுட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நீ வந்து நான் என்னுடைய உற்றார்கள் உறவினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பயந்து என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய செயல்களை விட்டு போகக்கூடாது. எந்த செயல்களாக இருந்தாலும் நற்செயல்களாக அதை நம்ம மாத்திக்கணும். அப்படிதான் வந்து கிருஷ்ண பரமாத்மாவும் இருந்திருக்காரு. எந்த துன்பம் வந்தாலும் பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு கிருஷ்ணர் மட்டும்தான். அப்போ அவருக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கு. டெக்னிக் என்ன அப்படின்னா, துன்பமே கிடையாது, எல்லாமே அது பாட்டுன்னு அது ஓடிட்டு இருக்கும். நாம என்ன பண்ணணும், அதை கண்டுக்காம ஹாப்பியா வாழணுங்க, எதையும் யோசிக்காம. அதைதான் கிருஷ்ணர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதனாலதான் இப்பயும் வந்து நிறைய நம்ம வந்து பார்த்தோம்னா கிருஷ்ணர்னு நிறைய சொல்றோம் அப்படின்னா அவருடைய கேரக்டர் பாருங்க. அவர் இறைவன் அப்படின்றத தாண்டி இறைநிலையை அடைந்தாரு அப்படின்னு அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவன் இறைவனா இல்லையா அப்படின்றதா தெரியாது. ஆனா கிருஷ்ணருடைய டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. அவர் எந்த நிலையில சிரித்த முகத்தோடு புன்னகையோடு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா நம்ம கிருஷ்ணரை எடுத்துக்கலாம் இல்லைங்களா? கீதையெல்லாம் நிறைய அவர் வந்து உபதேசங்கள் பண்ணியிருக்காரு. எல்லாமே அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு எல்லாத்தையும் சமநிலையாக பார்த்து இன்பயத்திலே வாழக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணது கிருஷ்ண பரமாத்மா தாங்க. வேற எந்த ரூபங்களாக எடுத்துக்கோங்க, எந்த ஒரு பெருமாளுடைய அவதாரங்களையும் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி கிடையாது. ஆனா கிருஷ்ணரை எடுத்துக்கோங்க, அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் தேடிட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு ஆத்மாவானது என்ன இருக்குன்னா அந்த இன்பம் எங்க இருக்கு அப்படின்னு அவர் தேடிட்டு இருந்திருக்காங்க. அந்த அந்த ரூபத்துல அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த கிருஷ்ணர் வந்து டெக்னிக் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்பம் இதுதான், எல்லாத்தையும் கடந்ததுதான் இன்பம், நாம வந்து சந்தோஷமா இருக்கணும், எதையும் நாம வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுல அவர் தெளிவாக இருந்தார். அதைதான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார். சோ நாம இது எல்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடாது, நாம செயல்களை செய்து கொண்டே இருக்கணும், நம்மளுடைய நற்செயல்களை செய்து கொண்டே இருக்கணும். அவன் தப்பு செய்யறானா அவனுக்கு தண்டனை வந்து கொடுக்கணும், சரிங்களா? அதுக்காக நம்ம விட்டுட்டும் போகக்கூடாது. அப்போ நற்செயல்கள் போது அதையும் வந்து கூட சேர்த்துக்கிறார். அதையும் இன்பமாக செய்ய வேண்டும். இதை வந்து நான் துன்பமாக செய்யக்கூடாது, இதை வந்து அப்படின்னு நாம நினைக்க கூடாது. நம்ம எண்ணங்கள் என்ன ஆகும்னா இதை செய்யணும், ஆனா அது நல்லதுதான் அப்படின்னு நமக்கு தெரியும்.
அப்போ நற்செயல்கள், நல்ல எண்ணங்கள் அவருக்கு இருந்தது. அதே மாதிரி இது எல்லாமே கிருஷ்ணருக்கு சொல்லலாம். இந்த இதை வந்து அவர் அந்த ஒரு கேரக்டர், கிருஷ்ணர் அப்படின்ற அந்த கேரக்டரை வச்சு நம்ம இந்த மூணுமே அனாலிசிஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காரு கிருஷ்ண பரமாத்மா. அப்ப நாமளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்பமாக வாழ்வதற்கு இந்த 3 டெக்னிக்ஸ் எடுத்துக்கலாங்க. புத்தர் சொன்னாலுமே இதை நீங்க வந்து என்ன பண்ணலாம், கிருஷ்ணரும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஃபாலோ பண்ணிதான் இன்பமாக வாழ்ந்திருக்காரு. புத்தருமே இதை ஃபாலோ பண்ணிதான் அவர் என்ன இருந்தாரு, 80 வயசுல தன்னுடைய அந்த இறைநிலையை அடைந்தார். அதான் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, முக்தி நிலையை அடைவது அப்படின்றது. அவர் என்ன பண்ணாரு, 37 வயசுல வந்து எல்லாத்தையும் துறந்தார் இல்லைங்களா? புத்தரை பத்தி நம்ம ஒரு ஷார்ட் ஜிஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா புத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்களா? 37 ஏஜ் வரைக்குமே ஒரு அரச குடும்பத்துல பிறந்து அவருடைய ஹிஸ்டரி எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் இப்போ ஒரு ஷார்ட் ஜிஸ்ட் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு அரச குடும்பத்துல பிறந்திருந்தாலுமே எல்லாமே விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, நோய்னா என்ன, மூப்புனா என்ன, எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஆனா அவருக்கு வந்துட்டு அவர் ஜாதகத்தை பார்க்கும்போது அவர் இந்த நிலையை அடைவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அரசர் என்ன பண்ணாரு, இந்த 3த்தையும் காட்டாம உள்ளுக்குள்ளேயே வளர்த்துருந்தாரு. என்ன சொன்னாரு, இறப்பு, நோய், முதுமை, இது 3மே அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவரை இங்க என்ன பண்ணிடுவாரு, போயிடுவாரு. அவரை எப்பயுமே சந்தோஷமாவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் மகிழ்ச்சியாகவே அவரை வச்சிருந்தாங்க 37 வயசு வரைக்கும் இல்லைங்களா? அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. சரின்ட்டு அவரும் மகிழ்ச்சியா இருந்தாரு. தன்னுடைய 37வது வயசுல அவர் வெளியில போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப என்ன பண்றாரு, இதெல்லாம் கூட்டிட்டு போகும்பொழுது பாக்குறாரு, ஒரு நோய் வந்தவரை பாக்குறாரு. என்னது இந்த நோய் அப்படின்னு கேள்வி கேட்டு அவர் என்ன பண்றாரு, அது அவர் மனசுக்குள்ள வருது, ஏத்திக்கிறார். அடுத்தது ஒரு மூப்படைஞ்சவங்களை பாக்குறாங்க, வயதானவரை பாக்குறாங்க, முதியவர், என்ன தோற்றம் இது, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்றத கேக்குறாங்க. அப்புறம் ஒரு மரணத்தை பாக்குறாங்க, யார் இவங்க, ஏன் இறந்து போயிட்டாங்க, ஏன் இவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா என்னன்னே தெரியாம இருந்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாரு, இப்போ இவருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுதான் என்ன பண்ணாருன்னா, பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, எதுக்காக இறப்பு வருகிறது, இத மூப்பு எதுக்கு வருது, சரிங்களா, நோய் எதுக்கு வருது அப்படின்றது எல்லாத்தையும் ஒண்ணுன்னா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சார். அப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு ஒரு இது வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. 37 இயர்ஸ்ல வந்து இதெல்லாம் தோணுன அப்புறம் தான் அவர் என்ன பண்ணிடுறாரு, அப்போ இதெல்லாம் என்ன, எதுக்காக வருது அப்படின்னு அவர் மனசுக்குள்ள அந்த கொஸ்டின்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிடுறாரு, எல்லாத்தையும் தொடர்ந்து போயிடுறாரு. அப்ப வெளியில போனாதான் நமக்கு அது தெரியும்னு போய் பாக்குறாரு, எல்லாத்தையும் பாக்குறாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு, அவரே ஆராய்ச்சி பண்றாரு, செல்ஃப் அப்சர்வேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றாருன்னா, அங்கங்க போய் உட்கார்றாரு, எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாரு, நிறைய வந்து அவரும் தெரிஞ்சுக்கிறாரு, மௌனமா இருக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்னென்ன கடைபிடிச்சாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் மௌனத்தை வந்து அதிகமாக நாட்கள் வந்து கடைபிடிச்சாரு. அதுல இருந்து அவருக்கு ஒரு இது கிடைச்சது, புரியுதுங்களா? அப்புறமா அந்த இதுல இருந்து கிடைச்சதுதான் என்ன சொல்றாரு, நிறைய வந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த பயிற்சிகள்லாம் இருக்கு, நான் சொல்றேன். சோ அப்ப என்ன பண்ணாருன்னா, நிறைய வந்து நிறைய ஸ்பீச் மூலமா, அவர் ஸ்பீச் பயிற்சின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவர் கொடுத்த நம்ம ஸ்பீச் அங்கங்க போய் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, உலகெங்கிலும் ஏன் இதெல்லாம் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாரு எல்லா மக்கள்கிட்டயும் இதை போய். சோ அப்பதான் வந்துட்டு எல்லாருமே ஹாப்பினஸா வாழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லா துன்பம் அடைஞ்சவங்களும் இவர்கிட்ட போய் சொல்யூஷன் கேட்பாங்களாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அப்புறம் தான் அவர் என்ன ஆகுனான்னா, அதை பயிற்சி பண்ணி அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல, மனதை கண்ட்ரோல் பண்ண முடியல, உடல், ஆன்மா, இந்த 3ஐயும் கண்ட்ரோல் பண்ண முடியல, சரிங்களா? அப்ப அவர் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணல. அவர் என்ன பண்ணாரு, இதுல இருந்தெல்லாம் விடுபடுவது எப்படி அப்படின்றதுக்கு தான் போனார். ஆனா அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, அப்ப இந்த 3ஐயும் கண்ட்ரோல் பண்ணணும். மனம், உடல், ஆன்மா, இது எல்லாம் சமமாக பார்ப்பவன் தான் என்ன சொல்றாங்க, ஞானி. அவங்களாலதான் இந்த முக்தி அடைய முடியும், இந்த பேரு வந்து அடைய முடியும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 40 வயசுல தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு 40 வயசுல அவருக்கு ஒரு தெளிவு வருது. அதுக்கப்புறம் அதை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு 3 வருஷத்துல அவர் என்ன பண்றாருன்னா, தவம் இருக்கிறாரு, மெடிடேஷன்ல ஃபுல்லா தியானத்துல இருக்கிறாரு. கண்ணை மூடி ஒரு இடத்துல வந்து எல்லா இடத்துலயும் போய் உட்காராரு. அப்புறம் தான் அவருக்கு நிறைய ஞானம் வந்து கிடைச்சது, பிறக்கிறாரு. ஞானம் பிறந்த உடனே தான் எல்லாத்துக்கும் போதனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரும் என்ன பண்ணாருன்னா, பயிற்சி பண்ணிக்கிட்டு நிறைய பேர் அவரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்தையும் துன்பத்துல இருந்து விடுபட்டாங்க.
எல்லாத்தையும் அவர்கிட்ட போறவங்க எல்லாமே துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று என்ன பண்ணாங்கன்னா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கான வழிகளை வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சார். அவரும் மகிழ்ச்சியா இருந்தாரு, தன்னை சுற்றி உள்ளவர்களையும் என்ன பண்ணாங்கன்னா மகிழ்ச்சியாக மாத்தினார், இன்பமாக மாத்தினார். ஓகேங்களா? சோ அப்படிதான் இன்பம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சரி இவ்வளவு நேரம் நான் இவ்வளவு பேசிட்டேங்க. இன்பம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நாம என்ன பண்றோம்னா நாம வந்து நிறைய வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கும். எதையோ ஒரு பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம், அதுல நமக்கு என்ன ஆகுறதுல ஃபெயிலியர் ஆயிடுது. பணம் நமக்கு நினைச்ச பணம் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்ல. அப்ப நாம என்ன பண்றோம், உடனே துன்பத்துல மூழ்கிறோம். சில விஷயங்கள் நம்ம பிரசன்ட்ல வாழ்றது இல்ல இல்லைங்களா? பாஸ்ட் பத்தி திங்க் பண்றோம், என்ன பண்றோம், ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்றோம். சோ இப்படியே நம்மளுடைய வாழ்க்கையானது சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வந்து பாஸ்ட் லைஃப்லயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒண்ணு, இல்லைன்னா ஃபியூச்சர்லயே வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம வாழும் கட்டத்துல யாராவது சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றோமா, பிரசன்ட்ல வந்து நம்ம வாழ்றோமா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுதானே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இன்பமாக நம்மளை வச்சுக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அன்னன்னைக்கு வாழுங்க, அந்தந்த நேரத்துல வாழுங்க, மகிழ்ச்சியா வாழுங்க. எல்லாத்தையும் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கோங்க. இந்த துன்பம் வந்தாலும் இன்பமாக எடுத்துக்கோங்க. அது எப்படி வந்து சந்தோஷமா ஹேண்டில் பண்றது, அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது? துன்பம் இருந்தா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு இல்லைங்களா? சோ எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு. அதை எப்படி கொண்டு போறது? அது இல்லாம ஒரு பாஸ்ட் வந்துச்சுன்னா அதையே இழுத்துட்டு போறது, வாழ்க்கை முழுதும் அந்த பாஸ்டையே உட்கார்ந்து நினைச்சிட்டு இருக்கிறது, அதை நினைச்சியே துன்பத்துல வந்து ஊற்றி கிடக்கிறது. இதனால நமக்கு என்ன கிடைக்கிறது இல்ல, மகிழ்ச்சி கிடைக்கிறது. நாம என்ன வாழும் காலகட்டத்துல மகிழ்ச்சியாவே வாழ்றது இல்லை. அதே மாதிரி ஃபியூச்சரை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டு முக்கியமானது ஒண்ணு என்ன அப்படின்னா, பாஸ்டை விட்டுருங்க, ஃபியூச்சரையும் விட்டுருங்க. டோன்ட் திங்க் அபவுட் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்லி லிவ் இன் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ கிருஷ்ண பரமாத்மா அப்படிதான் வாழ்ந்து காட்டினார். அவர் என்ன சொல்வார், அர்ஜுனன் வந்து பின்னாடி இந்த விளைவு வருமோ அந்த விளைவு வருமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் கலந்து கலந்து எதுவுமே வராது, நீ இதை பண்ணு, இப்படி பண்ணு, எதையும் ஃபியூச்சர்ல திங்க் பண்ண, டூ யுவர் டியூட்டி. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணக்கூடாது, பலனை எதிர்பார்க்க கூடாது. அதுதான் சொல்றாரு. ஃபியூச்சர்ல வந்துட்டு அந்த இதை செய்யும் பொழுது நம்மளுடைய செயல்களை செய்து கொண்டே வரணும். புரியுதுங்களா? அப்ப அன்றாட செயல்களையும் மகிழ்ச்சியாக செஞ்சுட்டே வந்தோம்னாவே போதுங்க. நம்ம ஃபியூச்சர்ல இந்த பலன் வரும், இந்த இதுக்காக இதை பண்றோம், அதுக்காக இதை பண்றோம்னு இல்லாம ஒவ்வொரு செயல்களையும் நம்ம மகிழ்ச்சிகரமாக மாட்டிக்கிட்டு மகிழ்ச்சியா நம்ம செய்யும் பொழுது நமக்கு வந்து கண்டிப்பா வந்து வாழ்க்கையில மகிழ்ச்சியும் இன்பமும் கிடைக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அப்ப இந்த துன்பத்திற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் நம்ம இன்பமாக வாழ்றது இல்லைன்னா துன்பம் தாங்க காரணம். எல்லாருமே துன்பத்திற்கு பின்னாடிதான் ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நான் கூட இருக்கோம் சில டைம்ல வந்துட்டு எப்படியும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம், நிறைய வந்து பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஸோ ஃபேமிலிக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும். உலகத்தை நம்ம பார்க்கறோம், 100 பேரை நம்ம சந்திக்கிறோம். அப்ப என்ன ஆகும்னா எல்லாத்துலயுமே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அப்ப அதனால நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், வேலை பளு இருக்கும், அதனால நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா இன்பம் அப்படின்னு எடுத்துக்கிறது நம்ம துன்பத்தை டாபிக்கா எடுத்துக்கலாம். துன்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப யாருமே என்ன பண்ண முடியறது இல்லைன்னா இன்பமாக வாழ்றது இல்லை. அப்போ வாழும் காலகட்டத்துல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வாழும் காலகட்டத்துல நம்ம யாரும் என்ன பண்றது இல்லைன்னா இன்பமா வாழ்வை அமைச்சுக்கிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட் லைஃப்லயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்ந்தா பாஸ்ட்ல வாழ்றோம், இல்லை ஃபியூச்சர்ல வாழ்றோம். அப்படிதான் நம்ம வந்து வாழ்ந்துட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு காரணம் சொல்லலாம், ஏன் நம்ம வந்து துன்பத்திலேயே வாழ்றோம்னா பற்றுதல் அதிகமா இருக்கு. இந்த உலக பற்று, அதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியறதில்லை அப்படின்னா விடுபட முடியறதில்லை இல்லைங்களா? ஸோ என்னென்ன பற்று, நம்மளுடைய உடம்பு பற்று, அப்புறம் மனசனால நமக்கு ஏற்படக்கூடிய பற்றுகள் சொல்லலாம், ஆன்ம ரீதியாக ஏற்படக்கூடிய பற்றுகள், இந்த 3 பற்றுகள் சொல்லலாங்க. உடல் பற்று, மனப்பற்று, ஆன்ம பற்று. இந்த 3மே பற்றுதல் தான். நம்ம உடலை என்ன பண்ணிக்கணும், நம்மள மேக்கப் பண்ணிக்கணும். ஜஸ்ட் வந்து மேலோட்டமா உடலை வந்து இப்ப இருக்கிற எல்லாமே பாக்குறோம், பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் பாக்குறோம், நம்ம நிறைய பியூட்டிகள் அங்கங்க பாக்குறோம், பார்லர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்ம உடலை வந்து மேலோட்டமா அந்த கெமிக்கல் எல்லாத்தையும் பூசிக்கிட்டு ஸோ மேலோட்டமாக வந்து பிசிக்கலா வந்து நல்லா வச்சுக்கணும்னு பாக்குறோம். ஆனா உடல்நிலை நமக்கு நல்லா இருக்கா, இன்னைக்கு ஹெல்த்தியா இருக்கோமா, ஆரோக்கியமா இருக்கோமான்னா அது வந்து இருக்கிறது இல்லை. அப்போ ஆரோக்கிய குறைபாடு, அதனால நமக்கு ஏற்படக்கூடிய உடல் நல குறைபாடுகள், பாதிப்புகள்
இதனால நமக்கு என்ன கிடைக்கிறது இல்ல, இதுவும் ஒரு இன்பமாக இல்லாததுக்கு ஒரு வழி. ஓகேங்களா? ஆமா தானே? தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு காரணம் சொல்லலாம். உடல் பற்று. அப்போ உடல் வந்து எப்படி நமக்கு அஃபெக்ட் ஆகுது? உடனே உடல் அஃபெக்ட் ஆயிடுச்சு, நமக்கு உடல்ல ஏதாவது குறைபாடு வந்துச்சுன்னா உள்ளத்துல குறைபாடு வர ஆரம்பிச்சு. என்னால நம்மளால இந்த வலி வேதனைகள் கூட அந்த நல்ல மனசு நமக்கு வந்து வரமாட்டேங்குது இல்லைங்களா? நம்மளுடைய உள்ளத்துல ஏதோ குறைபாடு வந்தது. நம்ம முடியாமையை இயலாமையை அனைவரிடமும் காட்டுறோம் இல்லைங்களா? வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம முடியல அப்படின்றத நம்ம சொல்றது இல்லை. என்ன பண்றோம்? நம்ம வார்த்தைகளாலையும் நம்மளுடைய செயல்களாலையும் காட்டிடுறோம் இல்லைங்களா? அப்போ அது வெளிப்பாடு ஆயிடுது. அப்போ நம்ம உணர்ச்சிகள் பாதிக்குது. புரியுதுங்களா? உடல் சரியில்லைன்னா உணர்ச்சிகள் பாதிக்குது, உள்ளம் பாதிக்குது. அப்ப என்ன ஆகுது? ஆன்மாவும் என்ன ஆகுது அப்படின்னா இயங்காம போயிடுது. இந்த உடலும் வந்துட்டு இந்த மனமும் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுனால, இது ரெண்டும் நம்ம ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால வச்சுக்கிறதுனால எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ஆகுது அப்படின்னா அஃபெக்ட் ஆகுது. அதனால நம்மளால என்ன பண்ண முடியறதுல மகிழ்ச்சியாக வாழ முடியுது. அப்ப இது மூணையும் பேலன்ஸ்டா நம்ம வச்சிருக்கணும். நம்ம இன்பமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு 3 வழிகள் எடுத்துக்கோங்க. உடலை வந்து பாதுகாக்கணும், பேணி காக்கணும், இயற்கையாக உடலை வந்து வாழ வச்சுக்கணும். புரியுதுங்களா? இயற்கையான முறையில இந்த உடம்பை வந்து ஒரு குறைபாடும் இல்லாம வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க நாம என்ன பண்ணலாம்? மகிழ்ச்சியாக வாழலாம். சரிங்களா? ஆரோக்கிய குறைபாடு இல்லாம இருந்தோம்னா மகிழ்ச்சி கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். அடுத்து என்ன ஆகுனா மனம். நம்ம மனசுக்கு ஏதாவது பயிற்சி பண்றோம் அப்படின்னா எதுவுமே பண்றது இல்லை. தியானம் பண்ணணும் இல்லைங்களா? மனப்பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தியான பயிற்சி பண்ணணும். தியானம்னா உட்காந்து 24 மணி நேரம் உங்களை தியானம் பண்ண சொல்லல. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கண்ணை மூடி உட்காந்து செல்ஃப் அப்சர்வேஷன் பண்ணுங்க. நம்ம உடல் நல்லா இருக்கா, நம்ம மனசு நல்லா இருக்கா, நம்ம பண்றது நல்லா பண்றோமா அப்படின்னுட்டு வந்து உட்காந்து ஒரு நாளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மள அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணிதான் என்ன பண்ணாரு புத்தர் வந்து தன்னுடைய நிலையை அடைந்தார், முக்தியை வந்து அடைந்தார். அந்த 80 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருந்தாரு, எந்த குறைபாடும் இல்லாத இருந்தாரு. அதாவது மனசு வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது யாராலையும். ஆனா அதுக்கு பயிற்சி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா மனது ஒரு நாளைக்கு கண்ட்ரோல் ஆகும். அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? முக்தின்னு சொல்றோம். முக்தி அப்படின்றது ஒண்ணும் கிடையாதுங்க. ஆன்மா, உடல், மனம் இது மூன்றையும் என்னைக்கு சமமாக நம்ம வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த முக்தி என்று சொல்லக்கூடிய இன்பமானது நமக்கு கிடைக்கும். அதுதான் இன்பம், அதுதான் பேரின்பம். ஸோ நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த வாழ்க்கை எல்லாம் இன்பம் கிடையாது. இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்றோம் அப்படின்னா டெம்பரவரி. ஓகேங்களா? வந்து வந்து போகும், காசு பணம் வந்து வந்து போகும். நாம நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் தான் ட்ரூத் அப்படின்னு. நமக்கு ரியாலிட்டி தெரியல. ஸோ உலகத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரூத் எது, உண்மை எது அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கும் காரணம் என்ன? அறியாமை, நம்மளுடைய அறியாமை. நாம பிறந்துட்டோம் ஏதோ ஒன்று எல்லாரும் மாதிரி ரவுண்ட் அடிச்சு அது இது சம்பாதிச்சு ஹாப்பியா வாழ்ந்துட்டு காரு வாங்கிட்டு பங்களா வாங்கிட்டு சுத்திட்டு போயிடலாம் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அது வந்து நோக்கம் கிடையாது இல்லைங்களா? பிறப்புன்னு இருந்தா என்ன இருக்கும்? மூப்பு இருக்கும், நோய் இருக்கும், அந்த மரணம் இருக்கும். இது எல்லாத்தையும் எப்படி வந்து சமநிலையாக பார்த்து எப்படி இந்த மரணத்தை வெல்வது அப்படின்றதுதான் வள்ளலாரும் நமக்கு சொல்லியிருக்காரு. திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எல்லா ஞானிகளும் அவங்க எல்லாம் ஏன் ஞானிகள், சித்தர்கள், புத்தர்னு ஏன் அவருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா அறியாமையில இருந்து விடுபட்டு என்லைட்டன்மெண்ட் ஆனார், முக்தி அடைந்தார். அதனால கொஞ்சம் புத்தர் அப்படின்னு பேர் வந்துச்சு. புரியுதுங்களா? அப்போ தன் நிலையை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். புத்தர் அப்படின்னா தன்னுடைய நிலையை அடைந்தவர் அப்படின்னு. அப்போ இன்பமாக எப்படி வாழ்வதுன்னா தன் நிலையை அறிந்தவர்கள் எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே புத்தர் தான். நாமளுமே புத்தர் ஆகலாம். புத்தர் அப்படின்றது ஒரு பேர் தாங்க, ஒண்ணும் கிடையாது. அந்த தன் நிலையை அறிந்தவர் அப்படின்றதுதான் புத்தர் இல்லைங்களா? அப்போ எல்லாருடைய வாழ்க்கையின் நோக்கமும் உண்மையை நோக்கி ஓடணும். உண்மையான கருத்து எது? உண்மையான கருத்து எதுன்னா முக்தி அடையிறது. மனிதராக பிறந்த இந்த மானிட பிறவிகளுக்கு மட்டுமே அது உண்டு இல்லைங்களா? அது வந்து அதுதான் இன்பம். இங்க நான் என்ன இன்பம் அப்படின்னு சொல்றேன்னா இன்பம் அப்படின்றது முக்தி அடைகிறது. நம்ம பிறவி எடுத்து அந்த பயனை வந்து அடைகிறது தான் இன்பம். ஆனா நாம் அதுல வந்து கவனத்தை செலுத்தாம இந்த உலக வாழ்க்கையிலேயே இருந்துட்டு நம்ம போயிடும். அதனாலதான் நமக்கு துன்பம், அதனால இன்பம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்பத்தை வந்து அடைவதற்கான பயிற்சி முறைகளை செய்ய வேண்டும். அந்த பயிற்சிகளை செய்யதான் நம்ம என்ன பண்ண முடியும்? துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்பத்தை அடைய
முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அதுதான் பண்ணிட்டு போயிருக்காங்க. பாருங்க, ஒருத்தர் விடாம சரிங்க நாம கடைசியா நம்ம வரலாம், இதெல்லாம் ஓகே. அப்ப எப்படி வந்து நம்ம இன்பமாக மட்டும் கடைசியா இப்ப நான் சொல்றேன், இன்பமாக எப்படி வாழலாம் அப்படின்னா, டெய்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல வந்து சொற்களை பேசலாம். புரியுதுங்களா? நல்ல சொற்களை பேசும்போது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். சரிங்களா? நல்ல வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா, நல்ல எண்ணங்களை வளர்த்து நம்ம நல்ல எண்ணங்களை மற்றவர்களிடமும் பிறரிடம் நமக்குள்ள வளர்த்து கொண்டு மற்றவர்களிடமும் அந்த எண்ணத்தை பரப்பலாம். அப்ப என்ன ஆகும்னா, நமக்கும் துன்பம் இல்லை, அடுத்தவர்களுக்கும் துன்பம் இல்லை, சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம். சரிங்களா? அப்புறம் என்ன பண்றோம், நம்ம பேசும் வார்த்தைகளை எல்லாம் மகிழ்ச்சியானதாக பாசிட்டிவ் வேர்ட்ஸா இருக்கணும். அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணி மகிழ்ச்சியா நம்ம வாழ்ந்துடலாம்னு நினைக்கவே கூடாது. யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணாம இருக்கிறது தாங்க நமக்கு மகிழ்ச்சி. சரிங்களா? அவங்களை மகிழ்வித்து வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இன்னொருத்தரை மகிழ்விக்க நமக்கு பல மடங்கு மகிழ்ச்சி கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். அப்ப அடுத்தவர்களை மகிழ்வித்து நாம என்ன பண்ணலாம், மகிழ்ச்சியாக வாழலாம். இது ஒரு டெக்னிக். அதுக்கப்புறம் டெய்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம தியான முறைகளை பண்ணலாம். காலையில ஒரு டைம் கிடைக்கும் போது பண்ணலாம். வேலை செய்து கொண்டும் நாம இந்த தியான பயிற்சிகளை எல்லாம் செய்யலாம். அது மூலமாக நம்ம மகிழ்ச்சி அடையலாம். யோக பயிற்சிகளை செய்யலாம். தியானம் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுது, துன்பத்தை கலைக்க வந்து உதவுது. இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றது, தியானத்தில் உட்காரும் போது சும்மா தியானம் பண்ணக்கூடாதுங்க. தியானம் பண்றது எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சீக்ரெட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எவ்வளோ சீக்ரெட்ஸ் வந்து நான் வந்து ரிவீல் பண்றேன். ஸோ வந்து இதை ஒரு ஸ்பீச்சா எடுத்துக்காம நான் என்னுடைய அனுபவத்தை இப்ப சொல்லிட்டு இருக்கேங்க. இந்த அனுபவத்தை நான் உணர்ந்தது சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அதை எடுத்துக்கிட்டு கண்டிப்பா நீங்களும் அதை உணர்ந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். தியானம் பண்றது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துக்கணும். கண்ணை மூடி ஸ்ட்ரைட்டா நாம வந்து உட்காந்துக்கணும். இந்த முதுகு தண்டு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும் போது தியானம் வந்து நல்லா பண்ண முடியும். அது இல்லாம அதை பண்ணும்போது நமக்கு எல்லாமே வந்து ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஸ்ட்ரெஸ்ல இருந்து நமக்கு ரிலீஃப் ஆகும். முதுகு தண்டு வழியா தான் நமக்கு என்ன பண்ணும், சக்ராஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ நம்ம அதை ஸ்ட்ரைட்டா வைக்கும் போது தான் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ண முடியும் உடம்புக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, தியானம் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா உட்காந்து கண்ணை மூடி எந்த ஒரு எண்ணங்களும் வந்து நம்ம வச்சு கூடாதுன்னு உட்காரணும். ஆனா எண்ணங்கள் வந்து கண்ணை மூடி உட்காரும் போது வரவே வராதுங்க. ஸோ கண்ணை மூடி நம்ம அது இல்லாம இந்த மாதிரி என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்த உடனே வெளியில தியானம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், ஒரு ரூம்குள்ள இந்த மாதிரி வந்து உட்காந்து ஒரு காற்றோட்டமான ஒரு ரூம்குள்ள எல்லாத்தையும் அடைச்சி வேண்டாம், கொஞ்சம் காற்றோட்டமான ஒரு ரூம்ல உட்காந்துட்டு என்ன பண்ணலாம், கண்ணை மூடி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு 10 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து கண்ணை மூடி உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு பயிற்சி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. மூச்சை கவனிச்சாலே போதும், நம்ம எல்லாமே இது பண்ணிடலாம் இல்லைங்களா? திருமூலரும் அதான் சொல்றாரு, திருமூலர் சித்தரும் அதுதான் சொல்றாரு, நிறைய வள்ளலாரும் சொல்றாங்க, மூச்சை வந்து கவனிங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. எல்லாருமே டெக்னிக் இதுதான் ஃபாலோ பண்ணி தான் அடைஞ்சிருக்காங்க. இது சிம்பிள் டெக்னிக். நாம ஃபாலோ பண்ணும்போது அட்லீஸ்ட் நாம என்ன பண்ணலாம்னா, நம்ம இன்பமாக வாழ்றதுக்கு இந்த ஒரு பயிற்சி வந்து நமக்கு அவசியமா இருக்கும். அதனால சொல்றேன், நேரா வந்து முதுகு தண்டை வச்சுக்கிட்டு கண்ணை மூடி நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணணும். மூச்சை வந்து கவனிக்கணும். இந்த மூக்கு பாட்டை மட்டும் கவனிக்கணும். எந்த வழியா மூச்சு போகுது, இடது நாசு வழியா போதா, வடது நாசு வழியா போகுதா, இடது வடது ரெண்டு பக்கமும் போதா, இந்த மூக்கு பாட்டை மட்டும் உட்காந்து கவனிக்கணுங்க. இததான் என்ன சொல்றாரு புத்தருடைய டெக்னிக் வந்துட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நான் விபாசனா அப்படின்ற அந்த பயிற்சிக்கு போனேன். அங்க கத்துக்கிட்டது வந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து நான் கத்துக்கிட்டது, நான் அனுபவிச்சதும் உங்களுக்கு சொல்றேன். இந்த பயிற்சியை பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நம்ம ஒரு 4 நாட்களாக ரொம்ப நாட்களாக துன்பத்துல இருக்கோம் அப்படின்னா ஒரு இன்பமாக வாழ்றதுக்கு இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மூச்சு பயிற்சியை இந்த நாசியை மட்டும் கவனிக்கணுங்க. லெஃப்ட் நாஸ்டல்ல போதா, மூச்சு காத்து எப்படி போகுது, எப்படி வருது, கண்ணை மூடி உட்காந்து நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு முதிரையை வச்சுக்கலாம், இல்லைன்னா கையை சும்மா அப்படி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தியானத்துக்கு உட்காரலாம். இந்த மாதிரி ஒரு தவத்துல நம்ம உட்காரணும். உட்கார்ந்த உடனே அமைதியாக நம்ம உட்காரணும். ஃபர்ஸ்ட் கண்ணை மூடி உட்காரும் போது நல்லா அந்த ஸ்ட்ரைட்டா இருக்கணும், முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அமைதியான நிலைக்கு வரணும்.
நம்மளுடைய எண்ணங்களை வந்து கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் மூச்சை கவனிக்கணும். கொஞ்ச நேரம் மூச்சை கவனிப்பீங்க. மூச்சை கவனிக்க கவனிக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்ச நேரத்துல நம்ம மூச்சை கவனிப்போம். அதுக்குள்ள என்ன ஆகும்னா எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடும். நிறைய பழைய எண்ணங்கள், புதிய எண்ணங்கள் அப்படிலாம் ஓட ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த எண்ணத்தை பத்தி நீங்க கவனிக்கவே கவனிக்காதீங்க. ஏன்னா அந்த பழைய எண்ணங்கள் வந்து போகும். அப்போ மைண்டை வந்து பியூரிஃபை பண்ணணும், சுத்தப்படுத்தணும் அப்படின்னா தியானம் தாங்க. உடம்பையும் சுத்தப்படுத்தணும், மைண்டும் சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தியானம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த நிலையில உட்காந்து பாருங்க, மூச்சை கவனிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு என்னென்னதான் தோணுதுன்னு பாருங்க. அதை விடுங்க, வந்துட்டு போட்டோம். எண்ணங்களை கவனிங்க. தீயதா இருந்தாலும் சரி, நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி, எந்த எண்ணமானாலும் சரி, வந்துட்டு போயிடும். சரிங்களா? நம்மளுடைய பாஸ்ட் எல்லாம் வரும். அப்புறமா அதெல்லாம் வந்து போயிடுச்சுன்னா நம்ம மைண்ட் வந்து பியூரிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம பாஸ்ட் ரெக்கார்ட் எல்லாம் கிளியர் ஆகணும், நம்ம மனசு வந்து ஒருமைப்படணும், ஒரு நிலை ஆக்கணும் அப்படின்னா தியானம் தான் பெஸ்ட் மெடிடேஷன். ஸோ நம்ம இன்பமாக வாழ்வதற்கு முக்கியமான ஒண்ணு அப்படின்னா அது தியான பயிற்சி மூலமாக தான் நம்ம பண்ணணும். அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த தியான பயிற்சி என்கிற அந்த தவ வாழ்க்கையை வாழ்ந்துதான் இன்பமாக வாழ்ந்துருக்காங்க. சரிங்களா? அப்ப நம்ம இன்பம் தரக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த தியான பயிற்சி. இந்த டெய்லி நீங்க வந்து ஒரு 5 minutes or 10 minutes பண்ணுங்க. என்னுடைய ரெக்வெஸ்ட். கண்டிப்பா அதை வந்து உணர்ந்து பாருங்க. உடலை கவனிங்க. அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உடலை கவனிங்க. நிறைய பயிற்சிகள் வந்து தியான பயிற்சி முறைகள் நிறைய பேர் இப்ப சொல்லி தந்துட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். சிம்பிளா வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். மூச்சு பயிற்சி பண்ணுங்க. மூச்சை உட்காந்து கவனிங்க, அது போதும். அதுக்கப்புறம் உடலை பயிற்சி பண்ணுங்க. உடல் ஒரு உறுப்புகளும் எப்படி இயங்குது அப்படின்றத வந்து நம்ம கவனிக்கலாம். ஸோ அதையெல்லாம் கவனிக்கும் போது செல்ஃப் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு டெக்னிக். ஒண்ணு வந்து மூச்சு பயிற்சி பண்ணலாம் இன்பமா வாழ்றதுக்கு. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து மூச்சு பயிற்சி பண்ணும்போது நமக்கு வந்து பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சிட்டு நம்ம மனசு வந்து பியூரிஃபை ஆகும், சந்தோஷமா மாறும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. அது வந்து ஒரு நாள்ல மாறாதுங்க. என்ன பண்ணணும்னா பை பிராக்டிஸ். புத்தரும் அப்படிதான் இருந்தாரு. நிறைய சித்தர்களும் எல்லாத்துக்குள்ளயும் இதுதான் இருந்திருக்கு. அவங்களும் மூச்சு பயிற்சி பண்ணிதான் என்ன பண்ணாங்கன்னா சித்தி அடைஞ்சாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் யோக பயிற்சிகளை பண்ணணும். ஏன் யோக பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்னா, உடல் வந்து சரியாகணும் இல்லையா? இப்போ மனசு வந்து பியூரிஃபை பண்ணிடணும். உடல் சரியாகணும்னா நல்ல உணவுகளை வந்து நம்ம உண்ணணும், ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும், உடலை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. டெய்லியும் நம்ம உறுப்புகள்லாம் நல்லா இயங்குதா? நீங்க வந்து தூங்கும் போது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியோ ஒரு அரை மணி நேரம் டைம் இருந்தா, எவ்வளவு நேரம் டைம் இருக்கோ அப்போல்லாம் படுத்துக்கிட்டு நீங்க உணர்ந்து பாருங்க. பிஃபோர் வந்துட்டு என்னுடைய உறுப்புகள்லாம் எப்படி இருக்கு, ஒரு உறுப்பும், அதாவது தலையில இருந்து கால் வரைக்கும், ஃபர்ஸ்ட் பாதம் வரைக்கும், அப்புறம் பாதத்துல இருந்து எல்லா பாட்டும் உச்சந்தலை வரைக்கும் ஒரு பாட்டா, என்னுடைய கிட்னி எப்படி இருக்கு, என்னுடைய ஹார்ட் எப்படி இருக்கு, என்னுடைய வந்து கல்லீரல் எப்படி இருக்கு, மண்ணீரல் எப்படி இருக்கு, என்னுடைய புஜங்கள் எப்படி இருக்கு, தோள்கள் எப்படி இருக்கு அப்படின்னு, முதுகு தண்டு எப்படி இருக்கு, என்னுடைய முகம் எப்படி இருக்கு, கண்கள் எப்படி இருக்கு, சரிங்களா, மூக்கு, ஒரு பாட்டும் அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உட்காந்து தியானத்துல நீங்க படுத்துட்டே கூட நீங்க இதை பண்ணலாம், உட்காந்தும் பண்ணலாம். சரிங்களா? அது உங்களுடைய இதை பொறுத்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை செய்யலாம். ஸோ இந்த மாதிரி யோக பயிற்சிகள்ன்றது இந்த பயிற்சி சிம்பிளா பண்ணுங்க. இல்லைன்னா யோகாவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கெல்லாம் நல்லா இயக்கம் வந்து உங்களுக்கு கிடைச்சி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், பாஸ்ட் ரெக்கார்ட் அடையும், எல்லாமே வந்து சரியாகும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த பயிற்சி பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? மெடிடேஷன் பண்ணலாம், அதுக்கப்புறம் யோக பயிற்சிகள் பண்ணலாம். இந்த மாதிரி யோக பயிற்சி இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணலாம். பாதத்துல இருந்து உச்சி முதல் பாதம் வரை, பாதத்துல இருந்து உச்சி வரை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னு செல்ஃப் அப்சர்வ். இந்த விரல்கள் கூட நம்ம அனலைஸ் பண்ணணும், அந்த நகங்கள் கூட அனலைஸ் பண்ணணும், பார்த்து கூட விடக்கூடாது. சரிங்களா? அப்படி வந்து நம்ம உட்காந்து தியானம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நைட் தூங்கும் போது இது நீங்க தூங்கும் போது பண்றது பெஸ்டா இருக்கும். ஏன்னா நீங்க பாதத்துல இருந்து நீட்டா படுத்து நீங்க அந்த மாதிரி, அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, சாந்தி தியானம் சொல்லுவாங்க. அதாவது சாந்தமா படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு அந்த தியானம் பண்ணும்போது நம்மளுடைய ஒரு சக்ராஸும் நல்லா ஆக்டிவேட் ஆகும், பாதத்துல இருந்து தலை வரைக்கும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு எதுவுமே தேவையில்லைங்க. இந்த சிம்பிள் டெக்னிக் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே சூப்பரா மகிழ்ச்சியா வாழலாம். நீங்க மட்டும் மகிழ்ச்சியா வாழலாம இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய சுத்தி இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பார்த்து பண்ணிக்கிட்டு அவங்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு வந்து நீங்களும் ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? இப்படி எல்லாம் பண்ண உங்களை பார்த்து அவங்களும் பயிற்சி பண்ணிக்குவாங்க.
பயிற்சி பண்ணும்போது நம்ம மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்து இருக்கவங்க அனைவரும் சந்தோஷமா இருக்கலாம், நாமளும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஸோ இந்த நல்ல எண்ணம், நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல செயல்களை செய்யணும். இது மூலமாக நமக்கு கண்டிப்பா பல மடங்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நாம கொஞ்சம் கொஞ்சம் வளர்க்கவே இது நமக்கு திரும்ப எப்படி கிடைக்கும்னா பல மடமாக இன்பம் வந்து கிடைக்கும். இது வந்து நமக்கு துன்பமே கிடையாது. ஒண்ணுங்க, துன்பம் அப்படின்னா என்னன்னே நமக்கு கிடையாது. அந்த டாபிக்கே விட்டுருங்க. இன்பமாக வாழ்வது எப்படி, அப்போ அவ்வளவு பாசிட்டிவ். நாம வந்துட்டு எண்ணங்களையும் சரி வார்த்தைகளையும் சரி எல்லாமே பாசிட்டிவா மாத்திக்கணும். சரிங்களா? இப்படி நம்ம வாழ்க்கையில மாத்த வரும்போது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த பிராக்டிஸ்ல பண்ணணும். நம்மளுடைய உடலுக்கு கவனம் செலுத்தணும், மனசுக்கு கவனம் செலுத்தணும், ஆன்மாவிற்கு கவனம் செலுத்தணும். நல்ல மியூசிக் வந்து கேட்கலாம். சரிங்களா? மியூசிக் வந்து கேட்கணும், வார்த்தைகளை கேட்கக்கூடாது, பாடல் வரிகளை கேட்கக்கூடாது. ஸோ நல்ல மியூசிக் வந்து நம்ம கேட்கும் போது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து பயிற்சி பண்ணலாம். ஏன் வந்து கோயில்கள்ல அப்புறம் நிறைய ஆலயத்துல எல்லாமே மியூசிக் தான் பண்றாங்க அப்படின்னா நமக்கு சவுண்ட் வந்து லிரிக்ஸ் வந்துட்டு அந்த லிரிக்ஸை விட அந்த மியூசிக் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு இதமான அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படின்னா மியூசிக் தான். யாராவது மியூசிக் மயங்காதவங்க இருக்காங்களா? எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சித்தர்களா இருக்கட்டும், ஆழ்வார்களா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், எந்த கோயில் மசூதியா இருக்கட்டும், பாட்டு பாடாம எங்கேயாவது இருக்காங்களா? அப்புறமா இந்த நல்ல மொராலிட்டி ஸ்பீச் கொடுக்காம யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நல்ல மியூசிக் கேட்கலாம். நம்மளை நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நம்மளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய மியூசிக்கை வந்து லிசன் பண்ணலாம். ஸோ லிசன் பண்ண நம்ம மகிழ்ச்சி பல மடங்கு பெருகும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணலாம், யோக முறைகளை பண்ணலாம், இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நீங்க பயிற்சி பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லா விதமான மகிழ்ச்சியும் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வந்து இனி வந்து இந்த இன்பமாக வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். நிறைய இது இருக்கு. ஸோ இந்த நான் சொன்ன அந்த வழிமுறைகள் எல்லாமே பின்பற்றுங்க. கண்டிப்பாக நாம வந்து இன்னைக்கு மகிழ்ச்சியாக வாழலாம். ஸோ இன்னைக்கு தலைப்பை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள். முடிச்சுக்கலாங்களா? நன்றிம்மா, நல்லா அருமையா பேசுனீங்க. அப்படியே இந்த டெப்தாத்துக்கு போயிட்டீங்க ஒரு 50 நிமிஷம். ஆக்சுவலா நல்லா டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். அன்மியூட் பண்ணி விடுறேன், ஒவ்வொரு ஆளா நீங்க டவுட் கேட்கலாம். டவுட் இருக்கா? யாருக்குன்னா டவுட் இருந்தா பேசணும். ரவிக்குமார், கே நித்ய கல்யாண் மேடம் பேசலாம். இன்றைய காலகட்டத்துல வந்து வணக்கம் மேடம். இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒவ்வொரு நிமிஷமும் போயிட்டு இருக்கு. இது வந்து நிறைய உதவியா இருந்தது. நீங்க சொன்ன ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா விபாசனாலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணாலே நமக்கு பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ மேடம். பிராக்டிஸ் பண்ணுங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளுடைய அந்த விபாசனா தான் அது கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு போறது கொஞ்சம் இதுவாதான் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி நிறைய தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஆனா அது நம்ம பயிற்சி பண்ண அது நல்ல நமக்கு ரொம்ப இதுவா இருக்கும், உதவியா இருக்கும். இதற்கே வந்து 70 வயசு ஆச்சு பாருங்க. அந்த தாட்ஸ் என்னைக்கு நிக்குதோ அவங்களுக்கு அப்பதான் புரியுதுங்களா? எண்ணங்கள் என்னைக்கு நிக்குதோ எண்ணமற்ற நிலைக்கு போறதுதாங்க. அப்ப வந்து அவர் 80 வயசு பிராக்டிஸ் பண்ணிட்டாரு. அப்ப நமக்கு எப்படி நிக்கும்? வந்து 40 வயசுல தனியா இருந்து இண்டிவிஜுவலா பிராக்டிஸ் பண்ணியே நமக்கு வந்து இவ்வளவு நாள் 80 வயசு வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிதான் அவரால என்லைட்மெண்ட் ஆக முடிஞ்சது இல்லைங்களா? நாம எவ்வளவு எப்படி இருக்கோம், நாம எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணணும்னு 3 நாள் இந்த விபாசனால நீங்க அவ்வளவு கத்துக்கிட்டு எங்களுக்கு 3 நிமிஷத்துல கத்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றிகள்மா. பயிற்சி பண்ணுங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா பண்ணுவேன் நான். நல்லதுமா, மகிழ்ச்சி. வேற யாருக்காவது கேள்வி இருக்காங்கம்மா? வணக்கம் மேடம்.
மகிழ்ச்சியை பத்தி ரொம்ப அருமையா கிளாஸ் நீங்க நடத்துறீங்க மேடம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நான் ஆரம்பத்துல கொஞ்சம் இதெல்லாம் கேட்கறது நல்லா இருக்கு. ஆனா நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன் ஆரம்பத்துல. ஆனா கிளாஸ் போக போக என்னால் நானே மாறிட்டேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி நன்றி ஐயா. என்னோட மனநிலை மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிகிற வரைக்கும் கேட்கும்போது நானே மாறிட்டேன் மேடம். ரொம்ப நன்றி. நன்றி நன்றிகள் ஐயா. மகிழ்ச்சியா இருங்க. அதுதான் நமக்கு aim. கடைசி வரைக்கும் சந்தோஷம். பிரசன்ட்ல உட்காருங்க. இது ஒரு தத்துவம் அப்புறம் தான் கிளாஸ். ரொம்ப தத்துவமா தான் இருக்கும். இருந்தாலும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹாப்பியா வாழ்றதுக்கு ட்ரை பண்ணணும். சரி, இந்த சாந்தி தியானம் பத்தி சொன்னீங்க மேடம். அது சரியா கிளியரா என்னால கேட்க முடியல. அது சொல்லுங்க மேடம் மறுபடியும். சாந்தி தபம் அப்படின்றது ஒண்ணு இல்லைங்க ஐயா. நம்ம உறுப்புகளை வந்து கவனிக்கிறது. அதாவது படுத்துக்கிட்டு சொல்லுவாங்க. இது வந்து யோக நித்ரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. யோக பயிற்சியில யோக நித்ரா அப்படின்னா படுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா தூங்கும் போது நமக்கு ரிலாக்ஸ்டா வந்து பாடி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு உருவா கவனிச்சுக்கணும் ஐயா. நம்மளுடைய பாதங்கள் எப்படி இருக்கு, நம்மளுடைய நெயில்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு குறைபாடு நமக்கு தெரியும். இப்ப நம்ம வந்து ஸ்டொமக் பெயினா இருக்கு அப்படின்னா நீங்க யோக நித்திரையில படுக்கும்போது உங்களுக்கு அந்த வயிறு பிரச்சனை தெரிஞ்சிடும். அப்ப அந்த வயிறு பிரச்சனை, எனக்கு வந்து வயிறு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். நாம அந்த நித்ரை பண்ணும்போது, நம்ம அந்த யோக பயிற்சி பண்ணும்போது ரிலாக்ஸ்டா படுத்துக்கிட்டு ஒவ்வொரு உறுப்பா ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு உறுப்பு குறைபாடு வரும் ஐயா. ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்க. எதுவும் இல்லைன்னா நாங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? எந்த இதுவும் இல்ல, எனக்கு எல்லா உறுப்பும் நல்லா இருக்கு, ஃபிட்டிங் இல்ல, நான் ஹாப்பியா இருக்கேன், எனக்கு எந்த இதுவும் இல்ல அப்படின்னா எதுவும் வராது. ஆனா ஏதாவது இப்ப வயிறு வலி இருக்கு அப்படின்னா அது அந்த நிதிரை அந்த புரியுதுங்களா? அப்ப அந்த படுத்துக்கிட்டு ரிலாக்ஸா வந்து ஒரு உறுப்பா கவனிக்கிறது. அந்த கவனிக்காத போது நமக்கு ஒரு உறுப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப அது குறைபாடுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். என் வயிறு வந்து நல்லா இருக்கு, அது வந்து சரியா இருக்கு, நல்லா இயங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு வந்து தட்டி கொடுக்கணும். என் வயிறை வந்து நீவி விட்டுட்டே இருக்கணும். அது சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, அதனுடைய வேலையை கரெக்டா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து புகத்தணும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு குணமாயிடும் பாருங்க. நோய் கூட குணமாயிடும். எந்த விதமான நோயா இருந்தாலும் இப்ப எனக்கு வந்து நிறைய பேருக்கு இப்ப நிறைய ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு ஹார்ட் ஏதோ சம்திங் பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த பயிற்சியை பண்ணும்போது அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து குறையுங்க ஐயா. ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு உறுப்பு குறைபாடு இருக்கிறோம் இத பயிற்சி பண்ணும் போது அந்த உறுப்பு சரியாயிடும் நாளடைவுல. சோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த உறுப்பு சரியாக இருக்கிறது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீவி கொடுத்து அதை வந்து மகிழ்ச்சிக்கு கொண்டு வரணும். பாசிட்டிவா பேச ஆரம்பிக்கணும். அதுகிட்ட சந்தோஷமான மகிழ்ச்சியா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அதுகிட்ட பேச ஆரம்பிக்கணும். பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இது கிடைச்சிடும். அந்த நோயில இருந்து விடுபடலாம். அப்புறம் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால தானே நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம சந்தோஷமா கெடுது, நம்ம மகிழ்ச்சியாக இருக்குதுல்ல, இன்பம் கெடுது இல்லைங்களா? ஏதோ ஒரு துன்பம், உடல் மனசு துன்பமோ ஏதோ ஒரு துன்பம் நமக்கு வந்துட்டேதான் இருக்கும். சரிங்களா? அதை வந்து இன்பமாக எடுத்துக்கிட்டு அதை இந்த யோக நித்திரையும் பயிற்சி பண்ணும் போது அதை இன்பமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு இன்பமாக பேசணும். இப்படி பேசி பேசி நம்ம கியூர் பண்ணிக்கலாம். அதாவது தன் உடலை குணப்படுத்துறதுக்கு நமக்கு உடம்பே வந்து குணப்படுத்திக்கும், எந்த நோயா இருந்தாலும் சரி. ஆனா நாம என்ன பண்றது, பயிற்சி பண்றது இல்ல இல்லைங்களா? இந்த மாதிரி பயிற்சி முறை பண்றதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஹாஸ்பிட்டல்ல தேடி ஓடுறோம், எதையாவது வேற தேடி ஓடுறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு உடலை கவனிக்க உட்காந்து குளிக்கும் போது நம்ம உடலை கவனிக்கணும், சாப்பிடும் போது நம்ம உடலை கவனிக்கணும். சரிங்களா? தூங்கும் போது நம்ம உடலை கவனிக்கணும், ஆன்மாவை கவனிக்கணும், நம்ம மனசு கவனிக்கணும். இதெல்லாம் பண்ண 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 பயிற்சி. இதெல்லாம் டெய்லி நம்ம இந்த பயிற்சி நாம காசுக்கான பயிற்சிக்கே ஓடிட்டு இருக்கோம், படிப்புக்கான பயிற்சி ஏதோ ஒன்று நோக்கத்துக்கு தேடி ஓடிட்டே இருக்கும். ஆனா உண்மை நம்ம அந்த நோக்கம் என்னன்னா உடல் மனம் சமநிலைப்படுத்தி முக்தி நிலையை அடையிறதுதான் நம்மளுடைய நோக்கம் இல்லைங்களா? ஆனா இதுல ஒரு குறைபாடுதான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு பிரச்சனையாக முடியுது. அப்ப இந்த குறைபாடுனாலதான் நமக்கு இன்பம் இல்லாத துன்பமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப தெளிவா சொன்னது. பாருங்க ஐயா, உங்களுக்கு வந்து நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. ஃபீல் பண்ணி பாருங்க. உணர்ச்சி தான் எல்லாமே.
இல்ல பண்ணிட்டு தான் இருக்கு மேடம். நானும் யோகா கிளாஸ்லாம் கலந்துருக்கேன் மேடம். டெய்லி கிட்டத்தட்ட 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மேடம், 5 to 6. பண்ணுங்க பண்ணுங்க ஐயா. நல்லது நல்லது. ம். உணர்ந்துட்டீங்களா? ரொம்ப உணர்ச்சிக்கு தான் வருதுங்களா? இருக்கு மேடம். நானும் எனக்கு 2 வருஷமா நான் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் எதுவும் போனதில்லை, எதுவுமே இல்லை மேடம். என்னால் முடிஞ்சது ஒரு சிலர் நான் ஃப்ரீயாகவே ஹீலிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். கொஞ்சம் பேர் எங்கள் ரிலேஷனு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஃப்ரீயாக தான் பண்ணுறேன். நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க மேடம். நன்றிங்க ஐயா. கிட்டத்தட்ட நீங்க நான் பண்ணுங்க, 2 வருஷமா சொல்லி கொடுத்துருங்க ஐயா. அதை எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. நீங்க பண்றதை விட அவங்கவுங்க பண்ணிக்கிறது செல்ஃப் அனாலிசிஸ் சொல்லுவோம் இல்லையா? தன் உடல் ம், தன்னையே வந்து குணப்படுத்திக்கும், ஆற்றல் பெற்றது. அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க உடலை அவங்கவுங்கள பார்த்துக்கிட்டு நம்ம சொல்லி கொடுக்கறது மட்டும் தான் நம்ம கடமை. ம், அவங்கவுங்கள பார்த்துக்க சொல்லி அவங்களுக்கு எப்படி பார்க்கணுன்றத சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அது இன்னும் பெரிய ஒரு விஷயம். அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அதை உணர வைக்கிறதுதாங்க பெரிய கஷ்டம். ஒவ்வொருத்தரும் தன் உடலை உணர்ந்தாங்க, மனசை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே முக்தி பேருரை தான். முக்தி தான் ம். அதுக்கப்புறம். முக்தின்றது ஒண்ணும் கிடையாது, வெளியில எங்கேயும் கிடையாது. நம்ம உடலையும் உணர்வுகளையும் மனசையும் உணர்வதுதான் முக்தி. சரிங்க மேடம், ரொம்ப நன்றி எல்லாராலையும் மேடம். முயற்சி பண்ணி அடைய முடியும், அந்த ஸ்டேஜுக்கு போறோம். சரிங்க மேடம், நன்றி மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி. வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா ஐயா? ரகுராம் ஐயா, முருகேச பிள்ளை ஐயா, புதுசா வந்திருக்கீங்க. சரிங்கம்மா, நன்றி. ஓகேங்க ஐயா. முடிச்சுக்கலாம். யாரும் கேட்க மாட்றாங்க. சரிங்க ஐயா, ரொம்ப சரி. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். நன்றி. முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம்.